SK Electricals, Havells Grandon ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க SK Electricals. இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் SK Electricals. ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் SK Electricals சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் Crompton, Havells, Usha, Orient Electric, Autumnberg, Superfans, Remy, Polar, V-Guard, Polestar, Almanad. வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் Venus, V-Guard, Rackcold, Avosmith, Havells அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். Crompton ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் NSC போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். SK Electricals, குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள செய்தியில், அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே என ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டன. 85% வாக்குப்பதிவு என்பது இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் நேற்று நடந்த சட்டசபை தேர்தலில் இதுவரை இல்லாத உச்சபட்ச அளவாக 85.15% வாக்குகள் பதிவாகின. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களின் திமுக வேட்பாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய கண்காணிப்பு பணிகள் குறித்து அறிவுரை வழங்கினார். கோடை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 18,262 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்தது. அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை 18,262 சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக கூறப்பட்டது. இதில் தற்போது வரை 11,878 சிறப்பு ரயில்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு குறித்து சில செய்தி அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. அவை குறித்து தெளிவாக சொல்லப்படுவது என்னவென்றால், அத்தகைய எந்த முன்மொழிவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என பதிவிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிலிருந்து CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படுகிறது. பிப்ரவரியில் நடந்த முதல் தேர்வு அனைவருக்கும் கட்டாயம். 2வது பொதுத் தேர்வு மே மாதம் நடக்கும். விருப்பம் உள்ளவர்கள் எழுதலாம். இந்நிலையில் 10ஆம் வகுப்புக்கான 2வது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி தொடங்குவதாக CBSE அறிவித்துள்ளது. மே 21 வரை தேர்வு நடக்கிறது. மேற்குவங்க சட்டசபை தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்தது. இந்நிலையில் கொல்கத்தா சென்ற பிரதமர் மோடி அங்கு ஹூக்ளி ஆற்றங்கரையில் நேரத்தை செலவிட்டார். ஹூக்ளி நதியில் படகு பயணம் மேற்கொண்ட அவர் நதியில் முக்கிய இடங்களை தனது கேமராவில் படம் பிடித்து மகிழ்ந்தார். இது தொடர்பான புகைப்படங்களை அவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தார். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறுகையில், ஈரானுடன் போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் தயாராக உள்ளது. இஸ்ரேலை அழிக்க நினைக்கும் ஈரான் ஆட்சியின் தலைமை வாரிசுகளான காமேனி குடும்பத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு நாங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம் என்றார். IPL கிரிக்கெட்டில் இதுவரை 33 போட்டிகள் முடிந்துள்ளன. நேற்று நடந்த லீக் போட்டியில் மும்பை அணியை சென்னை அணி வீழ்த்தியது. பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், RCB அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தன. சன்ரைசர்ஸ் ஐதராபாத் 4வது இடத்திலும் உள்ளது. நேற்றைய போட்டியில் வென்றதன் மூலம் சென்னை அணி 5வது இடத்துக்கு முன்னேறியது. நியூசிலாந்து வீராங்கனையான சூசி பேட்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2026 மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரே இவரது கடைசி சர்வதேச தொடராக இருக்கும். சுமார் 20 ஆண்டாக நியூசிலாந்துக்காக விளையாடிய அவர் பல சாதனைகளை படைத்துள்ளார். மகளிர் T20 போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீராங்கனை மற்றும் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்தவர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளார்.